அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, சொர்க்கத்திலே ஒரு அறைகள் உள்ளன. அந்த அறைகளை பற்றி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கித் தருகிறார்கள். இதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அந்த அறைகளுக்கு உள்ளே இருந்து வெளியே பார்த்தோம் என்று சொன்னால், வெளியே உள்ளவைகள் எல்லாம் தெரியும். வெளியே இருந்து உள்ளே பார்த்தோம் என்று சொன்னால், உள்ளே உள்ளவைகள் அனைத்தும் தெரியும். உடனே ஒரு கிராமத்து அரபி இருந்துச்சு, கிராமத்து சஹாபி இருந்துச்சு, யா ரசூலுல்லாஹ், அந்த அறைகள் யாருக்காக இறைவன் கட்டி வைத்திருக்கிறான், யாருக்கு இறைவன் அதை கொடுக்க போகிறான் என்பதாக அந்த சஹாபி கேட்பார். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் 5 நபர்களை சுட்டி காட்டுவார்கள். அந்த 5 நபர்களை சுட்டி காட்டி அவர்களுக்காக இறைவன் இந்த அறையை ஏற்பாடு செய்துள்ளான் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுவார்கள். அதிலே முதலாம் நபர் வார்த்தைகளை நல்ல விதத்தில் பேசுபவர், நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவார். அடுத்ததாக நல்ல நல்ல செயல்களை, நற்கிருமங்களை செய்பவர் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் 2வது நபரை அறிமுகப்படுத்துகிறார். 3வதாக பசித்தவருக்கு உணவளிப்பவர். நாமும் இருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம். பசித்தவர்களுக்காக நாம் உணவளிக்க வேண்டியது நம் மீது கடமை. அடுத்ததாக 4ஆம் நபர், அவரோ நோன்பு நோற்பவர். நாம் நோன்பு நோட்டு இருக்கிறோம் என்பதே இதிலே ஒரு தகுதியாக கணிக்கப்படுகிறது. அடுத்ததாக 5ஆம் அவர், இரவில் மக்கள் அனைவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மட்டும் இறைவனை நித்திரை கொண்டு இறைவனுக்காக வணக்கம் செய்பவர் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் 5 நபர்களை சுட்டி காட்டினார். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது, நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், அந்த நோன்பினுடைய பலனை அறிந்திருக்கிறோம் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸின் வாயிலாக. ஆகவே அந்த பலனை பெறக்கூடிய மக்களாக இறைவன் நம்மை வாக்கி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.